சபரியோடைய அம்மா வந்து கிளம்பும்போது கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் மற்றும் அமித் அவர்கள். என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ வந்து லைட் ஹார்ட்டட் பர்சனாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அவங்க என்ட்ராகும்போது ரியலாக சொல்கிறேன், அப்படி ஒரு வார்த்தையை வந்து கமருதீனுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நீ வந்து அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதம்மா, நான் வந்து இருக்கேன் உனக்கு அம்மா மாதிரி, எப்போ வேணுமோ என்னை வந்து பாரு, எப்போ பேசணுமோ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கமருதீன் அவர்களுக்கு வந்து செம்மையான ஒரு ஆறுதல் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே கொடுத்துட்டாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரியோட அம்மா வந்து கமருதீன்கிட்ட அப்படி ஒரு ஆறுதல் கொடுக்கும்போது கமருதீனுக்கு வந்து அது பயங்கர ஹார்ட் வெல்மிங்காக வந்துருந்தது. இன்னொரு பக்கம் சபரியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. சபரியை வந்து எவ்வளோ தூரம் தன் பிள்ளை மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்களோ அதே போல் எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போது வினோத் அவர்களுக்கு வந்து என்னவா தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா இப்போ தான் ரீசெண்டாக இறந்துட்டாங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுதுமா, எங்கள் அம்மா மாதிரியே உங்களை பார்க்கும்போது தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி அவங்க ஜாலியாக ஃபன்லாம் பண்ணிவிட்டு சபரிநாதனுக்கு சில அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நீ ரொம்பலாம் யோசிக்காதப்பா, ரொம்ப யோசிக்காத, நீ எப்படி வந்து வெளியே இருப்போ அதே மாதிரி வந்து இரு, நீ ஒரு ஹீரோடா, ஹீரோ மெட்டீரியல்ரா, நீ ஹீரோ நீ. ஸோ நீ வந்து சும்மா வந்து வேட்டி கட்டிக்கிறது, அப்புறம் துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். நல்லா ஹீரோ மாதிரி குட் லுக்கிங்காக நல்லா ட்ரெஸ் பண்ணு, கரெக்டாக மேட்சிங்காக வந்து போடு, நாங்கள் என்ன ட்ரெஸ் வந்து அனுப்புகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து போடு, சும்மா வந்து வேறு ஒரு ட்ரெஸ்ஸு மிக்சிங்கில் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாத. அதே போல் என்ன தவறுகள் இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஆள் நீ, எங்கே தப்பு நடந்தாலும் டக்குன்னு தட்டி கேட்டுரு. தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தட்டி கேட்டுரு. நைட்டில் மட்டும்தான் நீ பர்ஃபார்மன்ஸே வந்து பண்ணுற, பகலில் வந்து பண்ண மாட்டேங்கிற. மோஸ்ட்லி நீ பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் 24/7 வந்து வருது தவிர டிவியில் வந்து பெருசாக வரமாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சபரியோட அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா கணேஷை வந்து செம்மையாக கலாய்ச்சுட்ருப்பாப்புல சபரிநாதனுடைய அக்காவுடைய பையன். ஸோ எப்படி கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, பார்வதி வந்து ஆன்ட்டி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்கி ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க, விக்கல்ஸை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேக்லைன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சுபிக்ஷாவுக்கு வந்து கடல் ஒளி நான் அப்படின்னு சொல்லி சும்மா பாட்டு பாடுற மாதிரி வந்து கலாய்ச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார் எல்லாரையும், அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து பின்னாடி வந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டாப்புல. அதுக்கு திவ்யா கணேஷ், இல்லைடா கடல் ஒளி நான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கத்துனாரு. செம்ம பல்பாக இருந்துச்சு திவ்யாவுக்கு, செம்ம பல்ப்பு. ஏன்னா அந்த பையன் அப்படி பல்ப்பு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சுபிக்ஷாவுக்கும் கடல் ஒளி நான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டேன்னா, இந்த பக்கம் திவ்யா வந்து அடிக்கடிக்கு வந்து கத்துவாங்கள்ல, திடீர்னு ஒரு சின்ன சவுண்ட் வந்தால் கூட அந்த மாதிரி வந்து இவன் கத்தி காமிச்சான் பாருங்க, வேறு மாதிரி சம்பவமாக இருந்துச்சு. எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக. ஸோ அதனை தொடர்ந்து அவங்க கிளம்பக்கூடிய நேரம் வந்து வந்துடுச்சு. அப்போ வந்து கிளம்புறதுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே அந்த அம்மா வந்து அழகாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. வினோத், நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, எதுவும் நடக்கலை, நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து இல்லை, நீங்கள் நல்லா விளையாடுங்க, நான் வந்து உங்கள் அம்மா மாதிரி வந்து இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்க்குறேன், உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுதுன்னா நேராக வாங்க, வீட்டுக்கு வாங்க, பேசலாம், இருக்கலாம் வீட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க வினோத், அழுகாதீங்க வினோத் அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் படுத்திட்டு தான் போனாங்க. இன்னொரு பக்கம் அமித் அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்தோட தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ரீசெண்டாக தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா பார்த்துருக்காங்க. அதாவது சபரிநாதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா இருக்காங்களே, அது வீட்டோட அம்மா, சபரிநாதனுடைய அம்மா, ஓகேவா, அந்த அம்மா வந்து அதை சொல்லும் பொழுது அமித்தால் அந்த விஷயத்தை வந்து தாங்கிக்கவே முடியல. ஐயோ, என் தம்பிக்கு வந்து மேரேஜு, அது என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டாப்புல. அது வந்து வேறு மாதிரி வந்து இருந்தது. மேபி அந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தம்பியே வந்தால் இன்னும் கூட செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க தம்பி, அவங்களுடைய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித்துடைய ஒய்ஃபு அண்ட் குழந்தை, 4 பேர் வந்தால் செம்மையாக இருக்கும். பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, சபரிநாதனுடைய அம்மாவுடைய செயல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்தினா, அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.